இந்த வகையிலே பொதுமக்கள் குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியுடன் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் கூடுதலாக இந்த பகல் வேளைகளில் தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறது என்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. என்னதாக கூடுதலாக நீர் இழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதே நேரத்தில் அனர்த்த முகாமைத்துவத்தினுடைய நாங்கள் விழிப்புணர்வு என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல்வேறுபட்டமான பங்குதாரர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் பாடசாலை மாணவர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் அலுவலகர்கள் என்ற வகையில் பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுகள் தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இது பல்வேறுபட்ட அனர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இதே வகையில் முன்னாயத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது 435 கிராம அலுவலர் பிரிவு காணப்படுகின்றது. 435 கிராம அலுவலர் பிரிவிலும் அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் நாங்கள் 435 கிராம அலுவலர் பிரிவிலும் உருவாக்கி இருக்கின்றோம். இதிலே கிராம அலுவலர் தலைமையிலான மக்கள் இதில் குழு அங்கத்தவர்களாக காணப்படுகின்றனர். எனவே இந்த சமூக மட்டத்தில் நாங்கள் கிராம மட்டத்தில் எங்களோட செய்தியை கொண்டு போவதற்கும் அது மேலதிகமாக அனர்த்த நிலைமைகளின் போது குறிப்பாக மக்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் மற்றது அனர்த்த நிலைமைகள் போது எங்களுடன் இணைந்து இவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வகையிலே 435 கிராம அலுவலர் பிரிவிலும் நாங்கள் இந்த அனர்த்த முகாமைத்துவ குழுக்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கிராம மட்டத்தில் அனர்த்த அபாய திட்டம் தயாரித்திருக்கிறோம். அதாவது மக்களுடைய பங்களிப்போடு. அப்ப 435 கிராம அலுவலர் பிரிவுகளும் பார்த்துக்கின்ற பொழுது அங்கு ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுக்குமான அனர்த்த குறைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப மக்கள் ஒரு அனர்த்த நிலைமைகளின் போது தாங்கள் எந்த இது பாதுகாப்பான இடம் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் எங்களுடைய அவசர தொலைபேசி இலக்கங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில மக்கள் இலகுவாக எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இதில் மக்கள் பங்களிப்புடன் குறித்த கிராம மட்டங்களில் செய்ய வேண்டிய அனர்த்த தடுப்பு முறைமைகள், அதாவது அனர்த்த குறைப்பு கருத்திட்டங்களையும் மக்களுடைய பங்களிப்புடன் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வருடாந்த நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் நாங்கள் வருடந்தோறும் தெரிவு செய்யப்பட்ட முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அனர்த்த குறைப்பு கருத்திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். அடுத்தது நாங்கள் அவசர செயற்படுத்துக என்பது எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலைமைகளின் போது மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் முப்படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவதும் மற்றும் நாங்கள் மக்களுடன் இணைந்து குறித்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இது வாய்ப்பாக அமையும். இந்த வகையில் நாங்கள் ஒரு முழுமையான ஒரு அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் மக்கள் அவசர நிலைமைகளின் போது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தொலைபேசி இலக்கம் 077 395 78 94 என்ற இலக்கத்துடன் நேரடியாக மூலம் தொடர்பு கொள்ளலாம். இதே நேரத்தில் 021 222 1676 என்ற இலக்கத்துடனும் அல்லாவிடில் எங்களுடைய கோல் சென்டர் 117 என்ற இலக்கத்துடனும் மும்மொழிகளிலும் நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே குறித்த அவசர நிலைமைகளின் போது மக்கள் உங்கள் தேவையான உதவிகளை குறித்த தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.